ஸோ பசங்களா, இப்போ இனிமேல் வர்ற 3-4 டாக்ஸ் வந்து உங்களுக்காக தான். 15-20 நிமிஷம் தான். அதிலிருந்து என்னெல்லாம் பொருள்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக முடியுமோ அவ்வளவு உங்களுடைய மேம்படுதல், உங்களுடைய வளர்ச்சி, மன வளர்ச்சி அதிகமாக இருக்கும். யூ ஆல் ஹியரிங் மீ அட் த பேக்? பசங்க கேட்குதா? ரைட். நீங்களாம் முன்னால் வரணுமா பின்னால் போகணுமா? எப்படி? முன்னால் தானே வரணும். முன்னால் முடியுமா? முன்னால் முடியாதா? டெய்லி உங்ககிட்ட தான் சொல்லிக்கணும், என்னால் முடியும். சுவாமி விவேகானந்தா சொன்ன மாதிரி ஆல் த பவர் இஸ் வித் இன் மீ. என்னால் முடியும் நீ சொல்லணும். சரிங்களா? ஸோ உங்களை வந்து கொஞ்சம் எழுப்பி விடுறதுக்கு, டு கெட் யூ இன் டு த மூட், எப்படி உங்களுக்கு முன்னால் வரணுங்கிற ஒரு கோட்பாடு கொடுக்கறதுக்கும், அதே சமயத்தில் ஓகே ரைட். ஸோ வந்தே மாதரம் யார் சொன்னது? வந்தே மாதரம் யார் முதல் வந்தே மாதரம்ங்கிற சொற்றொடரை கொண்டு வந்தது? பங்கிம் சந்திர சாட்டர்ஜி என்கிற நம்ம வங்காள சகோதரரால் தான் அந்த சொற்றொடர் வந்தது. அதே போல ஜெய்ஹிந்த் என்கிற சொற்றொடர் கொண்டு வந்தவர் ஜெய்ஹிந்த் செம்பகராமன் பிள்ளை. அவர் ரமேஷ் பாபு அவர் பேர் இருக்காரு. மறக்கவே மறக்காதீங்க. ஒரு சினிமா பார்க்கும்போது ஒரு போலீஸ்காரன், ஒரு சூர்யா வந்து ஒரு சிங்கமா வந்து சார் ஜெய்ஹிந்த் சார் சொல்றது அழகா இருக்கு. அந்த ஜெய்ஹிந்த் சொல்லுது. இங்க உட்கார்ற ஒரு ஹீரோ உட்கார்ந்துருக்கா பாருங்க, காளிதாஸ், காளிதாஸ். ஒரு டெரரிஸ்டை சுட்டு முதல் முறையாக அந்த சுட்டு அவர் நல்ல விஷயத்துக்கு இதுதான் நம்ம இந்தியா ஆயுள் தண்டனை வாங்கி, அப்புறம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து அது அப்பீல் பண்ணி அடிச்சு தூக்கி செட்டிசைட் பண்ணி இன்னைக்கு வந்து சுதந்திர மனிதனாக இருக்கிற காளிதாஸ் முதல் முறை நான் பார்க்கும்போது என்னை பார்க்கும்போது சார் வணக்கம் சார்னு சொல்லலை, சார் ஜெய்ஹிந்த் சார்னு சொன்னான் காளிதாஸ். அன்னைக்கே எங்களுக்குள்ள ஒரு 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 பந்தம் ஏற்பட்டுச்சு. பசங்களா, ஸ்டூடெண்ட்ஸ், ஜெய்ஹிந்த்ங்கிறது அந்த சொற்றொடர் இந்த பையன் எப்படி எழுதினான்ங்கிறது தான் என்னோட கதையோடைய முதல் பகுதி. ஜெய் ஹிந்துஸ்தான் கி என்கிற ஒரு கத்திக்கிட்டு இந்த கூர்காஸ்ல, நேபாளில் இருந்து வந்த கூர்காஸ், பெங்காலிஸ் எல்லாரும் ஹிந்தி ஜெய் ஹிந்துஸ்தான் கி சண்டை போடும்போது கத்திக்கிட்டு கத்தியோட ஓடுவாங்களாம். அதை இவர் வந்து இதை பத்தி படிச்சார். படிச்சுட்டு ஜெய் ஹிந்துஸ்தான் கி சொல்றது கஷ்டமா இருக்கே, குட் மார்னிங் வெள்ளைக்காரர் சொல்லும் பொழுது இவர் வந்து திருவேண்டரத்தில் படிச்ச ஒரு நாஞ்சில் வேளாளர் தமிழர். உங்க வீட்டில் தமிழ் தான் பேசுவாங்க. குட் மார்னிங் கி ஈக்குவலண்டா என்ன சொல்லலாம்? ஜெய் ஹிந்துஸ்தான் கி ரொம்ப லாங்கா இருக்கு, ஜெய் ஹிந்த் சொல்லாமே. இப்படி இந்த பையன் யோசிக்கும் போது, பசங்க உங்களுக்கு எல்லார்கிட்டையும் சொல்றேன், ஆவரேஜ் ஏஜ்னா ஒரு 17-18 வயசு இருப்பீங்களா நீங்களாம்? இது மாதிரி இந்த பையன் யோசிக்கும் போது அவனுக்கு 14 வயசு. இதனால தான் அவர் இறந்து ஏறக்குறைய 90 வருஷம் ஆயிட்ட அப்புறம் கூட அவரை பத்தி ஒரு நிகழ்வு வச்சு ஜெய்ஹிந்த் செம்பகராமன் பிள்ளை பத்தி அவர் பேசிட்டு இருக்கிறோம். 14 வயசுலயே 14 வயசு 10ஆம் கிளாஸ் ஜெய்ஹிந்த் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். படிச்ச ஸ்கூல் வந்து வெள்ளக்காரர்கள் இருந்த ஸ்கூல். குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் சொல்லும் போது இந்த பையன் மட்டும் ஜெய்ஹிந்த்னு சொல்லுவான். உடனே பிடிச்சி அடின்னு அடிப்பாங்க, டிடென்ஷன் வைப்பாங்க, இம்போசிஷன் வைப்பாங்க. விட்டு கொடுக்கல. ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த்னு சொன்னார் செம்பகராமன் பிள்ளை. பாரதியார் சொல்லியிருக்காரு, நீ வந்து ஒரு பெரிய ஆளாகணும், நீ 65-70 வயசு ஆகிட்ட அப்புறம் நீ பெரிய ஆளாக தேவையில்லை. 14-15 வயசுலேயே உன்னோட விஷயம் தெரிஞ்சிடும். உன் கெத்து, நீ சண்டை போடுறியா, ஒரு கேம் ஆடும்போது ட்ரை பண்றியா, ஃபோக்கஸ் பண்றியா, ஒருத்தர் சொல்றாங்க அண்ணன் போயிட்டாங்க, தேங்க்யூ ஸோ மச், ஃபோக்கஸ் பண்றியா, இதெல்லாம் 14 வயசே தெரிஞ்சது நமது ஜெய்ஹிந்த் செம்பகராமன் பிள்ளை, நம்ம கதையோட கதாநாயகனுக்கு. பாரதியார் சொன்னார், அக்னி பொறி ஒன்றினை கண்டே. ஒரு அக்னி பொறியை பார்த்தாராம் பாரதியார். அதை எடுத்து ஒரு காட்டில் வச்சார். அதை அங்கு ஒரு காட்டினில் பொந்திடை வைத்தேன். என்ன நடந்தது? அந்த காட்டுக்கு காட்டை பத்திக்கிட்டு எரிஞ்சுது. வெந்து தணிந்தது காடு. தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ தத்தரிக்கிட தித்தம். நீ வந்து ஒரு கதாநாயகன் ஆகணும்னா, நீ ஒரு வீரன் ஆகணும்னா, அது வந்து நீ வந்து பெரியவன் ஆகணும்னு தெரியல, 12-13 வயசே தெரிஞ்சிடும். யாரெல்லாம் நீங்கள் வந்து செல்ல பிராணிகளை வச்சிங்களோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு லிட்டர் ஆஃப் பப்ஸில் 1-2 பப்ஸ் வந்து அக்ரெசிவாக இருக்கும், மேல் பப்ஸ். அந்த பப்போடைய தன்மைகள் தெரியும். இப்படி பாரதியாருடைய அக்னி பொறி போல செண்பகராமன் பிள்ளை 14 வயசு, 10th ஸ்டாண்டர்ட், அட்லீஸ்ட் 3-4 இயர்ஸ் younger than all of you. அப்பவே அவர் வந்து டெய்லி அடி வாங்க ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு வந்து
15-16 வயசு இருக்கும் பொழுது ஒரு இத்தாலியன் ஸ்பை ஒற்றனால் பார்க்கப்பட்டு இவர் ஆங்கிலேயர்களை எதிர்த்து அவ்வளவு பெரிய அப்பப்ப இது மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகள் 10 பேர் சேர்ந்து பாரத் மாதா கி ஜெயின்னு கத்துவாரு. இவரோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு. சேஷா ஐயர் அவருக்கு வந்து ஒரு டீச்சர் இருந்தார். அவர் டீச்சர் வீட்டுக்கு போகும்பொழுது அங்க பாரத் மாதாவுடைய படத்தை பார்த்துருந்தார். இந்த காலத்துல வந்து பாரத் மாதாங்கிற ஒரு கோட்பாடு, தேசம் நம்ம தேசம் தேசியவாதிங்கிறதே அப்படி சொன்னாலே நம்ம என்ன ஒரு வடக்கு நாட்டு ஆளுங்க சங்கிங்க அப்படி சொல்றாங்க. திருவாண்டரத்துக்கும் வடக்கு நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? அங்க இவர் டீச்சர் வீட்டுக்கு போயிருக்காரு. அங்க பாரத் மாதாவை அந்த டீச்சர் வரைஞ்சிருந்தாரு. பாரத் மாதா கையில சங்கிலி போட்டு மாட்டிக்கிட்டு இருந்துச்சு ஆங்கிலேயர்களால். அதை பார்த்து இந்த பையன் அப்படியே கதறி, 15 வயசு பையன் கதறி அழுதானா. 14-15 வயசு அன்னைக்குல இருந்து ஆயிட்டான் வெறியன், நாட்டு வெறியன், தேசவாதி ஆயிட்டான் செண்பகராமன் பிள்ளை. இதை வந்து அப்பப்ப 10 பேர் கூப்பிட்டு, தெரியுமா அந்த ஆங்கிலேயர்கள் இப்படி பண்றாங்க சொல்லும்பொழுது திருப்பி திருப்பி அவங்களை பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்க. ஜெயிலில் அவர் அடித்த கான்ஸ்டபிள் அவருக்கு நல்லா தெரியும். ஏன்? ஏன்னா அந்த கான்ஸ்டபிள் அந்த ஏடு வந்து அவருடைய அப்பா, அவரோட அப்பாவே அங்கே ஏடா இருந்தார். இதை வந்து தான் எடுத்து சங்கர் வந்து அந்த படத்தில், இது ஒரு படத்தில் அவங்க அப்பாவே வந்து அடிப்பார். ஜென்டில்மேன் ஒன் ஆஃப் திஸ், அந்த சங்கர் படத்தில் ஒன்று வரும். உண்மையான ஹீரோஸ், ரியல் ஹீரோ, இந்த 2 உங்க மனசுக்குள்ள பதிஞ்சிடுச்சுன்னா நீ ஒரு ஹீரோவா, இல்லைன்னா நீ ஒரு தொண்டனாவே இருப்ப. எப்பவும் இன்னொருத்தனோட வாட்ஸ்அப் பார்த்துட்டு, அவன் பாட்டு டான்ஸை பார்த்துட்டு, அவனுக்கு பால் ஊற்றிக்கிட்டு, பசங்கிட்ட பேசிட்டு, அவனை மாதிரி ஒரு மஷ்ரூம் கட் அடிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு கிளார்க் ஆகிட்டு அப்படியே காலி ஆகிடும். இது மாதிரி கதைகளை கேட்டு நீங்களாம் வீரர்களாகணும், நல்லா வாழணும்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அப்படி முடிச்சுட்டா அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டிய 4 விஷயம். அவரை பற்றி நான் ஒரு நூலை எழுதியிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் அமேசான் கிண்டில் இருந்துச்சுன்னா ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம். த பேட்ரியட் ஹூ அட்டாக்ட் மெட்ராஸ்ங்கிற ஒரு நூல். அவர் தான் அந்த எம்டன் ஷிப்பை கொண்டு வந்து இங்கே அடித்தார். ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜில் இங்கே அடிக்கிறாரு. 1 மணி நேரம் ஷெல் பண்ணியிருக்காங்க, டமான்னு. எங்கே வெள்ளைக்காரங்க இருக்கிறாங்க, எங்கே இந்தியர்கள் இருக்காங்கன்னு பார்த்து இந்த அவர் ஜெர்மானியர்களோட வந்தார். ஒரு இந்தியன் சாகக்கூடாதுரா இது அடிக்கும் போதுன்னு சொல்லி எம்டனை கொண்டு வந்து அடின்னு அடிச்சார். 1914. ஒன்லி டைம் மெட்ராஸ் has ever been attacked was in 1914 செப்டம்பர் 22. யாரால் அட்டாக் ஆனது? ஒரு தமிழனால. ஆனால் அந்த அட்டாக்ல ஒரு தமிழன், ஒரு இந்தியன் கூட மரணம் அடையல. 4 ஆங்கிலேயர்களும் 4 ஆங்கிலேயர்கள் மரணம் அடைஞ்சாங்க. 13 ஆங்கிலேயர்களுக்கு பலத்த காயங்கள் விட்டது. இதெல்லாம் யோசிக்கணும். அந்த காலத்தில் ஒரு இமெயிலோ வாட்ஸ்அப்போ ஒன்றுமே இல்லை. நீலகண்ட பிரம்மச்சாரி என்கிற இன்னொரு பெரிய தேசியவாதி, அவர் வந்து இதே ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் செங்கோட்டை எடுத்துகிட்டு போய் பாட்டு ஜார்ஜ் கோட்டையில், புனித ஜார்ஜ் கோட்டையுடைய வரையறைகள் பிளான் எல்லாம் எடுத்துகிட்டு போய் டயக்ராம் எடுத்து கடலில் போய் கொடுத்துருக்காரு. அது அங்கே போய் சேர்ந்துருக்கு. சைனாவிலிருந்து பார்க் பண்ண ஜெர்மானிய கப்பல்களை, ஒரு கப்பல் எண்டன்கிற கப்பல், இவர் வந்து என்னால் இவர்கிட்ட கற்றுக்கலாம் பாருங்க. தொழில்நுட்பம், இன்ஜினியரிங், இங்கேருந்து போறார் இட்டலிக்கு, இன்ஜினியரிங் டிப்ளமா எடுக்கிறாரு, ஒரு டபுள் டிப்ளமா எடுக்கிறாரு. மொழிகள், எவ்வளவு மொழிகள் நீங்களாம் கற்றுக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. யாருக்குமே பிறக்கும் போது மொழிகள்லாம் டப்புன்னு வந்துடாது. ஒரு சுந்தர தெலுங்குல பேசினா உங்கள் தெலுங்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே கூப்பிடுவாங்க. நீங்கள் பெங்காலியில் பேசுனீங்கன்னா வங்காளம் அவங்க வருவாங்க. நீங்கள் வந்து மலையாளத்தில் பேசுனீங்கன்னா மலையாளம் வருவாங்க. எந்தவித ஒரு பிரிவினைக்கும் தயவு செய்து உள்ளாயிடாதீங்க. எவனாவது ஒருத்தவங்கிட்ட நீ ஹிந்தி கற்றுக்காத, நீ வந்து ஏக் காமே ஏக் கிஷான் ரகு தாத்தா நம்ம சிரிச்சு விட்டுருவோம். ஆனால் டெல்லிக்கு போனால் நம்ம பென்னு பார்த்துட்டு இருப்போம். ஹைதராபாத்லேருந்து வந்த பசங்க அழகாக இங்கிலீஷ் பேசுவாங்க, தெலுங்கு பேசுவாங்க, ஹிந்தி பேசுவாங்க. கொச்சின்லேருந்து வர பசங்க இங்கிலீஷ் பேசுவாங்க, மலையாளம் பேசுவாங்க, ஹிந்தி பேசுவாங்க. நாம் வெறும் தமிழ் இங்கிலீஷ் மட்டும் பேசிட்டு மாட்டிட்டு இருக்கோம். நீ மும்மொழி இருமொழி வேணா விவாதம் பண்ணலாம். உனக்கு நாளைக்கு வேலை நாக்பூர், நகரி இல்லை, இங்கே தடா தாண்டி போனாலே காலி. ஸோ தயவு செய்து எவ்வளவு மொழிகள் கற்றுக்க முடியுமோ கற்றுக்கணும். ஏன் சொல்கிறேன், இவர் வந்து ஜெர்மானிய மொழி கற்றுக்கிட்டார் செண்பகராமன் பிள்ளை. ஹர்தயால் என்கிற ஒரு பஞ்சாபி தேசியவாதியோடு இவர் சேர்ந்துட்டார். ஹர்தயால் வந்து கடார் என்கிற ஒரு பெரிய இயக்கம், கடார் இயக்கம் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து பஞ்சாபிகள் எல்லாம் சேர்த்து வெளியேற்றுறதுக்கு ஒரு கடாருங்கிற ஒரு இயக்கம் பண்ணாங்க. நிறைய பேர் அவங்களை பிடிச்சி நம்ம பகத்சிங்லாம் போட்ட மாதிரி இவங்களை வந்து தூக்கிலிட்டாங்க. ஹர்தயால் பூந்து ஈந்து ஜெர்மானிய ராஜாவுக்கு செக்ரட்டரியா போய் சேர்ந்தார். அப்போ வந்து பெர்லினுக்கு போறாரு நம்ம செண்பகராமன் பிள்ளை. வயசுன்னா 20. அந்த ஹர்தயால் கிட்ட பேசும்போது பட ஜெர்மன்ல பேசும்போது, ஹர்தயால் ஜெர்மன் தெரியுமா அவனுக்கு? ஆமா எனக்கு தெரியும், வாயா என்னோட சொல்லிட்டு ராஜா கிட்ட இவர் வந்து அறிமுகப்படுத்துறாரு. தடாபடான்னு இவர் அழகா ஜெர்மன்ல பேசும்போது, இந்தியால இருந்து வந்து தமிழ்நாட்டில இருந்து வந்து ஜெர்மன் பேசுறானே ஒரு பையன், யார் இந்த பையன் பேசும்போது இவருடைய போர் திறன், இவருடைய
அப்போ வந்து நெப்போலியனுடைய போர் திறனை பற்றி படிச்சிருக்காரு, பேசுகிறாரு, திருவள்ளுவர் பற்றி பேசுகிறாரு, எல்லாம் பேசுகிறாரு. ஜெர்மனிய ராஜா ஃப்ளாட் ஆகிட்டார், விசிறி ஆகிட்டார். நீ என்ன வேணால் உனக்கு கொடுக்குறேன், எனக்கு ஒன்று வேணாம், என் நாட்டுக்கு மட்டும் பண்ணு சொல்லி ப்ரோ இந்தியா மூவ்மெண்ட்ங்கிற ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பித்தார். 19 வயசு அவருக்கு. 19 வயசில் ஒரு மனுஷன் ஜெர்மனிய ராஜாவை மீட் பண்ணி எனக்கு ஒன்று வேணாம், எனக்கு இவ்வளோ பெரிய நிலம் கொடு, நான் வந்து ஜி2 மாதிரி நான் கட்டிக்க போகிறேன், காசை கிராண்ட் மாதிரி கட்டிக்கிறேன், நான் பெருசாக கட்டிக்கிறேன், எனக்கு வேலை கொடு, வேலை போட்டு சம்பளம் கொடு. இப்போ இந்த காலத்தில் காசுக்கு பின்னால் எல்லாம் ஓடுறாங்க. என் நாட்டுக்கு நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டிருக்காரு. உன் நாட்டுக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காரு ராஜா கெய்சர் வில்லன். நான் கேட்கும்போது நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி அவரோட ஜென்டிலாக, ரொம்ப கிட்டையும் போகாமல் ரொம்ப தள்ளியும் இருக்காமல் பண்ணார் செம்பகராமன் பிள்ளை. திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, நீ வந்து ஒரு ராஜாவோட பழகுற. ராஜானா இந்த காலத்தில் ஒரு எம்எல்ஏ எம்பி, எல்லா எம்எல்ஏ குடும்பம்லாம் செங்கோட்டுவன் சார் மாதிரி அவ்வளோ எளிமையாக இருக்க மாட்டாங்க. எப்படி நீ பழகணும்னா, ஒரு தீ இருக்குது, உனக்கு குளிருது, நீ தீ காயிற, ரொம்ப கிட்ட போனால் எரிஞ்சிடும், ரொம்ப தூரம் போனால் குளிரும். நான் சொல்லுவார், அகலாது தள்ளி இருக்காம, அணுகாது ரொம்ப கிட்ட போகாம. வள்ளுவர் சொல்றார், அகலாது அணுகாது தீ காய்வார் போல்க, தீரணி காய்வல் போல இரு. யாரு? இகன் வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். கரெக்டாக அந்த டிஸ்டன்ஸ் வச்சுக்கணும். செம்பகராமன் பிள்ளை 7வது வயசுலேருந்து திருவள்ளுவர் அவர் படிக்க ஆரம்பித்தார். இது நான் எதுக்கு இப்படின்னு சொல்றேன்னா, ஹிட்லருக்கு அவர் எழுதின லெட்டரில் அவர் திருவள்ளுவர் பற்றி சொல்லியிருப்பார். அப்புறம் அதை பற்றி சொல்கிறேன் கதையில். அதே போல் வள்ளுவம் படித்து வள்ளுவம் சொல்கிறா போல ராஜா கிட்ட எப்படி பழகணும். நாளைக்கு நீங்களே ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி கிட்ட பாடினா தொபக்கொடின்னு அவன் காலில் விழுந்தா உன்னை வந்து இன்னொரு தொண்டர் மாதிரி தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். கான்டாக்டே வச்சுக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சரியான அளவு கான்டாக்ட் வச்சுக்கணும். அதை நீங்கள் எல்லாம் கற்றுக்கணும் செம்பகராமன் பிள்ளையோடைய லைஃப்ல இருந்து. ஆச்சா? ஸோ பன்மொழி பரவலர், பன்மொழி ஆர்வலர் கற்றுக்கணும். தொழில்நுட்பம் எவ்வளவு நீ படிச்சுக்கிறியோ அறிவு தான். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு கற்றுக்கிட்டே இருந்தார். மொழிகள் கற்றுக்கிட்டு இருந்தார். தொழில்நுட்பம் நீங்கள் சொன்னாங்க, நீங்கள் சொல்லலாம் சார் சுதந்திர போராட்டத்துக்கும் தொழில்நுட்பத்துக்கும் என்ன கனெக்ஷன்? Do you know he was the only freedom fighter who could fly a plane, who could handle a ship because he was an engineer. அந்த பிளேனை பைப்ளேன் இருக்குது, சிங்கிள் இந்த பைப்ளேன், அதை ஃப்ளை பண்ணிட்டு போய் யூரோப் ஈராக்கில் போய் அவர் சீட்டுகள் போடுறாரு, சீட்டுகள் போடுறாரு. நம்ம ஆட்கள் கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க முதல் உலக போரில். நீ வந்து ஆங்கிலேயரோடு சேர்ந்து சண்டை போடாத, அவன் நமக்கு வந்து அவன் சுதந்திரம் கொடுக்கல, நம்ம ஆட்களை வந்து மாடு மேய்க்கும் ஆடு மேய்க்கும் விட்டுருப்பான். நான் ஒவ்வொரு கல்லூரியும் போய் சொல்லுவேன், இவர்கள் எல்லாம் இல்லைனா நீங்கள் எல்லோரும், நீ வந்து மன்னார்பேட்டை, நீ வந்து ஜோலார்பேட்டை, நீ வந்து ராணிப்பேட்டைன்னு எல்லாரும் பேட்டை ரேப் பாடிக்கிட்டு ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருப்போம். இந்த 4 போனில் பல சுதந்திர வீரர்களால் தான் இன்னைக்கு சுதந்திர சுவாசத்தை விட்டுட்டு இருக்கணும் நாமங்கிறது மறக்கவே கூடாது. நீ நினைக்கலாம் 14-15 வயசு ஆளு போறான், ஜெர்மனி இட்டலிக்கு போறான், அவங்க அப்பாவுக்கு தெரியும், திருப்பியும் பார்க்க மாட்டாங்க. நம்மலாம் என் பையன் மாலுக்கு போனாலே திருப்பி வரானான்னு பார்த்துட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பரவாயில்ல போடாமல் போய் பண்ணிட்டு வான்னு சொன்னாங்க. புறநானூரில் அழகான அவங்க அம்மா அப்பா பற்றி ஒரு அழகான ஒரு கதை இருக்குது. புறநானூரில் ஒரு சின்ன குடிசையில் ஒரு பெரிய அழகான ஒரு தூண். நல்லா கேளுங்க, முதல் கதையை சொல்கிறேன் அப்புறம் பாடலை சொல்கிறேன். ஒருத்தி வந்து அந்த தூணை பிடிச்சிக்கிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கிற அம்மா கிட்ட கேட்குறா, உங்கள் மகன் எங்கடி? அவள் சொல்கிறா, நீ கேட்குற என் மகன் எங்கேன்னு எனக்கு தெரியாது, என் மகன் எங்கேன்னு. நான் வந்து என்னன்னா, நான் வந்து மலையில் இருக்கிற ஒரு மலை குகை. ஒரு மலை குகையில் புலி இருக்கும், படுக்கும், எழுந்துரும், போகும். என்னுடைய கர்ப்பப்பை வந்து ஒரு மலை குகை, அதில் வந்து ஒரு புலி பிறந்திருக்கு. அந்த குகைக்கு தெரியாது அந்த புலி எங்கே போகுதுன்னு. ஆனால் இது மட்டும் சொல்கிறேன், எப்போ போருக்கு அந்த டம் 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 முரசு அடிக்கிறானோ போர்க்களத்துக்கு என் பையன் வந்து சேருவான்ங்கிற ஒரு வீரத்தில், பையனுடைய வீரத்தில் நம்பிக்கையுடைய அம்மாவுடைய கதை தான் அந்த புறநானூரில் போகிறது. சிற்றில் சின்ன வீடு, நற்தூண் நல்ல தூண், சிற்றில் நற்றூண் பற்றி பிடிச்சிக்கிட்டு எனை நீ வினவுதி, நீ கேட்குற உன் மகன் யாண்டுலன் எங்கே போயிருக்கான் மகன்? இவ சொல்றா, யான் அறியேன் என் மகன் யாண்டுலன், ஓரும் புலி சேர்ந்து எழுந்தன உட்கார்ந்து எழுந்த சேர்ந்து போகிய கல் அலை, கல்லுனா மலை, அலைனா ஒரு குகை, மலைக்குள்ள இருக்கிற கல் அலை நானே. வருவான் மகன் போர்க்களத்தானே, போர்க்களம் அடி அடி நடிச்சா என் பையன் வந்துடுவான்னு சொல்ற ஒரு கான்ஃபிடன்ஸோட
ஒரு அம்மா அப்பா சொல்றாங்க, பரவாயில்ல உன்னை திருப்பி நான் பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, நாட்டுக்காக பண்ணிடா. அந்த சுயநலமற்ற ஒரு தாய் தந்தை கிட்ட இருந்து பிறந்த சுயநலமற்ற மனிதன் தான் செண்பகராமன் பிள்ளை. அடுத்தது அவர்கிட்ட என்ன நீங்க கத்துக்கணும்னா விடாமுயற்சி. ஒரு முறை 2 முறை நீங்க ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் பண்ணலாம், ஒரு லவ்ல ஃபெயில் பண்ணலாம், பிசினஸ்ல ஃபெயில் பண்ணலாம், பரவாயில்லை. விடாமுயற்சியில நீங்க பண்ணீங்கன்னா, சின்ன பசங்க இந்த வயசுல தான் எல்லாம் விட்டுட்டு போற போல இருக்கும். விடாமுயற்சியோட நீங்க இருக்கணும். இந்த விடாமுயற்சிக்கு அவர் ஒரு பயங்கரமான ஒரு எடுத்துக்காட்டு. ஆங்கிலேயர்களை எதிர்த்து எங்க போலான்னு சுத்தி சுத்தி பாக்குறாரு. காபூல்ல வந்து அவங்க இல்லைங்கிறாங்க. சிறன்னு காபூலுக்கு ஓடுறாரு. காபூல்ல 1915 அவருக்கு 23 வயசு. ஒரு கவர்மெண்ட், ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நாங்க தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி 10 பேர் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி உலகத்துக்கே அறிக்கை விடுறாங்க. சீக்கிரமா வெளியே நாங்க வெளியேற்றிடுவோம், நாங்க வந்து அப்ப நாங்க தான் கவர்மெண்ட். எல்லாரும் சொல்றாங்க, செண்பகராமன் பிள்ளை நீங்க பிரைம் மினிஸ்டர் ஆகுங்க. நான் எனக்கு 23 வயசு தான், நான் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரா இருக்கேன். ஏன்னா அவர் வாழ்க்கையில 20-25 மேல இருக்கிற நாடுகளுக்கு அவர் போனதுனால நான் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்னு. முதல் ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வாஸ் ஃபார்ம்ட் இன் 1915. அந்த 1915 கவர்மெண்ட்ல எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இப்ப ஜெய்சங்கர் ஐயா இருக்கார்ல, இதே பொசிஷன்ல இருந்தவர் செண்பகராமன் பிள்ளை. அதுக்குள்ள ஆங்கிலேயர்கள் அங்க வந்து காபூல்ல அடிச்சு துவம்சம் பண்ணி அங்க இருந்த ஆப்கானிஸ்தானுடைய மன்னனை வந்து வெளியேற்றி ஓட விட்டாங்க. இந்த கவர்மெண்ட்டும் காலி ஆயிடுச்சு. அவர் விடல, விடாமுயற்சி. அங்கிருந்து பெர்லினுக்கு வந்தார். பெர்லின்ல யாரு மீட் பண்றாரு? எவ்வளவு பேருக்கு கோட்டு படம் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் பார்த்துருப்பீங்களா? ஆமா, செண்பகராமன் பிள்ளை வேணுமோ இல்லையா, நமக்கு கோட்டு வேணுமா? யாரெல்லாம் உயிரை நம்ம நாட்டுக்காக கொடுத்தாங்களோ வேணுமோ இல்லையோ, யாரெல்லாம் 100 கோடி வாங்கிட்டு 2-3 மணி நேரம் ஆடினவங்க நமக்கு வேணுமா? இவங்க தான் நம்மளை பற்றி நம்ம எல்லாம் கற்றுப்போம். அவங்க டேட் ஆஃப் பர்த், அவங்க ஸ்டாரு, நட்சத்திரம், அவங்க ராசி எல்லாம் நாங்கள் கற்றுப்போம். செண்பகராமன் பிள்ளையோட அட்ரஸ், பேர், படம் கூட நமக்கு தேவையில்லையே. அப்படிதான் நம்மளாம் வாழ்ந்துட்டோம். ரியல் கொடுத்துட்டு போனாங்க, வாங்கிட்டு போறாங்க. மனசு ஞாபகம் வச்சுக்க, படம் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நானும் ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு சினிமா படம் தான் பாடலான்னு சார், என் செக்ரட்டரி தப்பா நான் பாடல கொண்டு வச்சுட்டான். பரவாயில்ல, மேபி ஐ சிங் தட் சாங் டு देम. ஐ லாஸ்ட், இட்ஸ் ஃபைன், என்ஜாய். ஆனால் இதுதான் உன் வாழ்க்கை இல்லை. வாழ்க்கைங்கிறது இதோட முக்கியமான விஷயம் நீ நினைக்கணும். விடாமுயற்சியோட பெர்லின்ல அவர் யார் மீட் பண்றாரு? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நான் வந்து உங்க எல்லாரும் முட்டையும் செண்பகராமன் பிள்ளையும் அவருடைய நண்பர், பேர்பட்ட ஆறுயிர் நண்பர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவரும் இவரு போல உயிரை கொடுத்துட்டார். நம்ம என்ன பண்றோம்? ஒரு திருடனுக்கு அவர் பேர் வைக்கிறோம். நீங்களாம் வடக்கு நாட்டான் தேசியவாதி, அட கேன பசங்களா, இவங்கெல்லாம் உயிரை கொடுத்து தூக்கில் எடுத்து சிரிச்சிட்டு தூக்கில் போனதுனால தான்டா நமக்கு வந்து வெள்ளக்காரன் விட்டுட்டு போனாங்கிறது மறந்துட்டோமே. உனக்கு திருடனுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் உனக்கு பேர் வைக்க தெரியுமா? அதே விஜய் கேட்குறேன். விஜய் எனக்கு நல்லா தெரியும், நண்பன், அவங்க அம்மா அப்பால ரொம்ப நல்லா தெரியும். ஏன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வைக்கணும்? அவர் ஒரு தேவையில்லாத ஒரு நக்கல் தானே. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணார் நம்ம ஊருக்கு தெரியுமா? எவ்வளவு ரத்தத்தை கொடுத்தாரு தெரியுமா? அவர் வந்து ஜெயில இருந்து அவர் விடுதலை செய்யும் போது 40,000 வங்காளர்கள் சேர்ந்தாங்க. லார்ஜஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் பெங்காலிஸ். ஆங்கிலேயர்கள் பயந்துட்டு போயிட்டாங்க. நம்ம அப்படி இல்லையே, நம்ம தமிழர்களாச்சே. பாவு சிதம்பரம் பிள்ளை அதே நாள் அன்னைக்கு அவரை விடுதலை வைக்கிறாங்க. நம்ம எவ்வளோ பேர் போவோம்? நாங்கள் 6 பேர் தான் போவோம். ஏன்னா ஆங்கிலேயர்கள் சொன்னாங்க, டே உள்ள ஜெயிலில் போட்டுருவோண்டா வெளில வந்தாங்க. நம்மளாம் பேப்பரில் தான் நம்மளாம் சிங்கங்கள், ஆக்சுவலாக சிங்கங்கள் இல்லையே. நம்ம வந்து ஆமாம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சிரிப்போம். இதுவே நம்ம வந்து இங்கே போட்டிருக்கிறவங்க அண்ணாதுரையோ வஉசி பிள்ளையோ போட்டிருந்தா பத்தி எரிஞ்சிருப்போம்ல. அது கூட எனக்கு டவுட், பத்தி எரிஞ்சிருப்போமான்னு. ஞாபகம் வச்சுங்க, எந்த ஒரு தேசியவாதியும் இன்னொருத்தர் கொச்சப்படுத்தினா எழுந்து நெல். உன்னுடைய தேசிய கொடியை கொச்சப்படுத்தினா எழுந்து நெல். தேசிய கொடியை பற்றி பேசும்போது அடுத்த பாட்டுக்கு வரேன். விடாமுயற்சின்னு சொன்ன பெர்லின்ல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை சந்திச்சு போர் திறனை இவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்க்கு கொடுத்துருக்காரு. நீங்க வந்து ஒரு இன்செக்ட், நண்டு இருக்குல்ல, இப்படி பிடிக்கும், இது சொல்லியிருக்காரு, இப்படி அட்டாக் பண்ணலாம், பின்சர் அட்டாக். ஆங்கிலேயர்கள் இருக்கு இந்தியாவில். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொன்னாரு, ஆப்கானிஸ்தான்லேருந்து ஒரு அடி ஆங்கிலேயர்களை, பர்மா ரங்கூன்ல இருந்து ஒரு அடின்னு சொல்லி அவர் ஆரம்பிச்சது தான் 1942 ரங்கூன்ல இருந்து அவர் அடிச்சது தான். இந்த இந்தியன் ஒன்லாம் காட்டினாங்க பார்த்தீங்களா, அதுதான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் லேர்ன் ஃப்ரம் நம்ம செண்பகராமன் பிள்ளை. நமக்கு போஸும் வேணாம், நமக்கு பிள்ளை வேணும் தானே இருக்கு. இதனால தான் உங்க பசங்க இவங்களுக்குலாம் வந்து சொல்றேன், இவங்க தான் ரியல் ஹீரோஸ். போக போக உங்களுக்கு பக்கம் வர வர உங்களுக்கு எல்லாம் புரியும் யார் கதாநாயகர்கள் யார் கதாநாயகர்கள் இல்லை. அப்புறம் அங்கே நான் தேச கொடியை பத்தி சொல்றேன். யாராவது தேச கொடியை பத்தி கொச்சப்படுத்தாங்களா அடிக்காம. அந்த முதல் தேச கொடி செஞ்சது யார் தெரியுமா? 1908 ஒரு பார்சி பொம்பளை, பார்சி அம்மா, அவங்க பேர் வந்து மதாம் பிகாஜி காமா. அவங்களுடைய நல்லா நோட் பண்ணிக்கங்க, ஒரு பெரிய பாஷான ஒரு ஸ்கூல்ல படிச்சுப்போங்க. அவங்க கணவன் வந்து
மல்டி 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 மில்லியனர். அதான் நம்ம வாட்ஸ்அப்பில் ஆகுனா அதானி அம்பானி அதானி அம்பானி மாதிரி ஒரு அளவற்ற பொருள் உள்ளவர். இந்த அம்மா யோசிச்சு பார்க்குறாங்க, இந்த ஒரு பக்கம் பெங்காலில் அது மாதிரி செத்து போயிட்டு இருக்கிறாங்க, ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் செத்து போயிட்டு இருக்காங்க. நாம் என்ன போய் லண்டனில் போய் டெய்லி பார்ட்டி ட்ரிங்க்ஸ்ன்னு பண்ணுறதுன்னு சொல்லி ஹஸ்பண்டையும் விட்டுட்டு தாதாபாய் நவ்ரோஜியோடவும் காந்தியோடவும் ஆரம்பித்தாங்க. அவங்க தான் பிகாஜி காமா. பிகாஜி காமா தான் மூவர்ண கொடிய 1908 முதல் முறையாக ஸ்டுட்கார்ட் என்கிற ஒரு ஜெர்மானிய நாட்டு நகரத்தில் வந்து அந்த கொடியை வந்து அவங்க எல்லார்ட்டையும் காட்டினாங்க, இதுதான் அந்த கொடின்னு. அந்த மூவர்ண கொடியை வந்து மருவி கடைசியில் நமக்கு தெரிஞ்ச மூவர்ண கொடியாக வந்துச்சு. எதுக்காக நம்ம கதையில் அது முக்கியம்? இன்னைக்கு நீங்களாம் வீட்டுக்கு போகும்போது இந்த செம்பகராமன் பிள்ளையுடைய மாமியார் அந்த பிகாஜி காமா, அது ஒரு முக்கியமான ஒரு அழகான ஒரு கதை. ஆக்சுவலாக அவங்களுடைய குழந்தை இல்லை, மணிப்பூரில் ஒரு 2 பெண்களுக்கு ஆகும்போது எல்லாம் பேபி பற்றி எரியுது. மணிப்பூரில் இருக்கிற ஒரு அனாதை விடுதியிலேருந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு ரஷ்யன் அம்மா வந்து எடுக்கிறாங்க, அடாப்ட் பண்ணுறாங்க, தத்தெடுத்து. அவங்க மேலே கீழே போகும்போது ஆங்கிலேயர்கள் அந்த ரஷ்யன் லேடியை ஒற்ற ஒரு லேடியை நினச்சி சுட்டுடுறாங்க. They killed her. That girl was left alone 5 years. யாரும் இல்லாமல் அனாதை இந்த பிகாஜி காமா பார்த்து நான் ஒன்று அடாப்ட் பண்ணுறேன்னு சொல்லி எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அந்த மணிப்பூரி லேடி அந்த குழந்தை. நீங்கள் நினச்சி பார்க்கணும், இந்தியாங்கிறது பாரத நாட்டுங்கிறது ஒன்று அகண்ட பாரதம். மணிப்பூர்லேருந்து வந்தாலும் சரி, மார்வார்லேருந்து சரி, குஜராத்தில் இருந்தாலும் சரி, நம்ம ஆட்கள். தெலுங்கானாவில் வந்தாலும் நம்ம ஆட்கள் நினைக்கணும். நம்ம இவங்க யாருமே நமக்கு கெட்டது பண்ணல. இந்த பிகாஜி காமா அந்த அம்மா உடைய அவங்க அந்த பொண்ணுடைய பேர் என்ன வச்சிருக்காங்க? ராணி லக்ஷ்மி பாய், ஜான்சி ராணியோட பேர் கொடுத்தாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோடுலையும் வரிசையிலும் அவ்வளவு தேசபக்தி. ஜான்சி ராணின்னு சொல்லி இந்த பொண்ணையும் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரரா அந்த பணக்கார அம்மா வளர்க்குறாங்க. திருப்பியும் ஜெயிலுக்கு போறாங்க. அவங்க வந்து செம்பகராமன் பிள்ளைக்கு அவ்வளவு சப்போர்ட் கொடுத்தாங்க. இங்க நீலகண்ட பிரம்மச்சாரிக்கும் வாஞ்சிநாதனுக்கும் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அங்கிருந்து துப்பாக்கிகளை இங்கே அனுப்புறாங்க. இதுதான் நிஜமான ஹீரோஸ். அந்த துப்பாக்கிகளை சென்னைக்கும் பாண்டிச்சேரிக்கும் இப்போ ஈசிஆரில் எல்லாரும் ஜாலியாக சுராங்கனி அடிச்சுட்டு போகிறோமே அந்த பஸ்ஸில், அந்த ஈசிஆரில் நீலகண்ட பிரம்மச்சாரியும் வாஞ்சிநாதனும் அந்த இவங்க பிகாஜி காமாலாம் அனுப்பின துப்பாக்கிகளை பயன்படுத்தி கலெக்டர் ஆஷை எப்படி சுட்டு கொள்ளணும், 10 அடியில் இருந்தால் எப்படி அடிக்கணும், 15 அடியில் இருந்தால் எப்படி அடிக்கணும் வாஞ்சிநாதன் கற்றுக்கிட்டதும் இதே ஈசிஆரில் தான். அவ்வளவு பெரிய வரலாறு தோய்ந்த நாடு, ரத்தம் தோய்ந்த நாடு நம் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாடோட வாரிசுகள் தான் நீங்களும் நானும். அதை மறக்கவே கூடாது பசங்களா. எவனாவது உன்னை வெறும் தொண்டன் ஆக்குறான் வச்சுக்கோ, வெறும் நீ கைத்தறிட்டு போடா, பால் ஊற்றிட்டு போடா, வாட்ஸ்அப் மட்டும் பகிர்ந்து போடா, உன்னை வந்து அவன் வந்து திருப்பி அடிமையாக்குறான். அவன் வந்து கண்ணை உயிரஞ்சியும் துப்பாக்கி வச்சு நம்மளை அடிமையாக்குறான். இவன் வந்து தொழில்நுட்பம் வாட்ஸ்அப் வச்சு உங்களை அடிமையாக்குறான். உன்னுடைய உள்ள அறிவு, உன்னோட நுட்ப அறிவை யாரும் மறக்கக்கூடாது. கடைசியாக நீங்கள் சொல்லுங்கன்னா, தேசபக்திக்கு சுபாஷ் சந்திர போஸும் செம்பகராமன் போல யாருமே இல்லை. இன்னும் 3 பேர் பேசணும். ஸோ நான் முடிக்கும் போது ஒரு கதை சொல்கிறேன். இவர் வந்து ஹிட்லரை எதிர்த்த ஒரே தமிழன், ஒரே ஒரு தமிழன் தான் ஜெர்மனியில் போய், அது வந்து செம்பகராமன் பிள்ளை. ஹிட்லருக்கு இவர் நல்லா தெரியும். ஹிட்லர் வந்து இது மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்தை சொல்லியிருக்காரு, கருப்பாக குள்ளமாக இருப்பாங்க இந்த இந்தியர்கள், அவங்க வந்து ஆங்கிலேயர்களோட சண்டை போட்டிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தன்மை இல்லை, ஸ்ட்ரென்த் இல்லை, அவங்களுக்கு வந்து அடிமையானது தான் ஸ்ட்ரென்த்து, அவங்க வந்து ஜெயிக்க மாட்டாங்க ஆங்கிலேயர்களை எதிர்த்து. நான் அவர் சொல்லும்பொழுது நமது வீரர் செம்பகராமன் பிள்ளை ஒரு லெட்டர் எழுதுறாரு. இதில் அங்கே நாளிதழில், ஏன்னா அவர் ஜெர்மன், இட்டலி, பிரெஞ்சு, பெல்ஜியம் எல்லாம் பேசுவோம். எழுதுறாரு ஒரு லெட்டர். உனக்கு என்னப்பா தெரியும்? உனக்கு மோகன்ஜோடாரோவை பற்றி தெரியுமா? உனக்கு ஹரப்பா பற்றி தெரியுமா? உனக்கு வந்து சங்கத்தமிழ் பற்றி எழுதிய முதல் ஜெர்மானிய கடிதம் செம்பகராமன் பிள்ளை. சங்கத்தமிழ் எங்கள் ஆளுங்க வந்து புறநானூறு அகநானூறு 2000 வருஷத்துக்கு முன்னால் எழுதினாங்கடா. ஹிட்லருக்கு எழுதுறாரு. வள்ளுவர்னு ஒருத்தர் இருந்தார், நாங்களாம் திருக்குறள் படித்து வளர்ந்தவங்கன்னு சொல்லி இதெல்லாம் எழுதி, நான் வந்து 12 மொழிகள் பேசுவேன், நான் ஒரு என்ஜினியர், நான் ஷிப்பை ஓட்டுவேன், நான் பிளேனை ஓட்டுவேன், எல்லாம் செய்வேன். எவ்வளோ ஜெர்மனிய ஆட்கள் இந்த மாதிரி பண்ணுவாங்க. தில்லுக்கு துட்டுன்னு சொன்ன ஒரே மனிதன் செம்பகராமன் பிள்ளை. மறக்கவே கூடாது. இப்போ நீங்கள் லவுடா சொல்ல தேவையில்லை, மனசு தொட்டு நீங்கள் நினச்சி சொல்லுங்கள். இப்படி 12 மொழி பேசி தேசபக்திக்காக உயிரை விட்டு இது மாதிரி ஹிட்லரை எதிர்த்ததுனால ஹிட்லரோட அடியாள்களால் மண்டையில் அடிபட்டு இறந்து போயிட்டு இருந்தார். அப்போ இறந்து போகும்பொழுது கடைசி கொஸ்டின் ஐ ஆஸ்க் யூ இஸ்,
இவர் ஹீரோவா, உங்ககிட்ட இருந்து 100 கோடி வாங்கிட்டு போகிற ஆள் மட்டும் ஹீரோவா? யோசிச்சு சொல்லு. உங்ககிட்ட 100 கோடி வாங்குறாங்க, நீயும் அங்கே பாவம் போய் அந்த பாப்கார்ன் வாங்கி இன்னும் எல்லாம் போட்டு ஆட்டி ஈட்டி கோக்கோட சேர்த்து குடிச்சு அவன் வழியில் வந்து போலீஸ்க்கு அந்த சினிமாக்காரன் வீட்டு இன்னும் 200-300 கோடி வாங்குறான், கோடியே சமாளிச்சிடுறாங்க. அதுக்கு ஒவ்வொருத்தரும் வரி கூட கட்ட மாட்டாங்க. நான் வந்து ஐ லைக் அஜித், ஐ லைக் விஜய், போத்து தான் எனக்கு பர்சனலாக தெரியும். குறிப்பிட்ட யாரை பற்றி நான் சொல்கிறேன். பொதுவாக இவங்க எல்லாம் என்டர்டெய்னர்ஸ். ஃபிலிம் ஃபீல்ட் இஸ் என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்ட். நம்ம ஆளுங்க பக்கா நிஜமான கதாநாயகர். பாகுபலியெல்லாம் இமேஜினேஷன், கற்பனை, அது நிழல், இது நிஜம். செத்து போயிட்டு இருக்காரு இவர். என்னடா சொல்கிறார் செத்து போயிட்டு? அங்கே வந்து நான் இந்த இந்த பீரோவில் வந்து இவ்வளோ தங்க நகை வச்சுருக்கிறேன், பார்த்துக்கோ, இங்கே இவ்வளோ நிலம் வச்சுருக்கேன், பத்திரம் வச்சுருக்கேன். என்ன சொல்கிறாரு செத்து போகும்போது? அம்மா எனக்கு ஒன்று தான் வேணும், என் டைம் வந்துருச்சு. அவருக்கு என்ன 90 வயசா? 43 வயசு, அவ்வளோதான். அவர் சொல்கிறாரு, அவர் மனைவிக்கிட்ட அந்த காலத்தில் 15-12 வயசுலாம் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. பாரதியாருக்கு ஒரு மனைவியோட வயசு 9. இவர் வந்து கல்யாணம் பண்ணது 41 வயசில், 43 இறந்துட்டார். அவர் சொல்கிறார், நான் இறந்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வேணும். என்னைக்கு என் நாடுக்கு சுதந்திரம் கிடைக்குதோ, என்னைக்கு நம்ம நாட்டுடைய கொடியை தனியாக பட்டொளி வீசி பறக்குதோ, இவன் ஹீரோடா. ஒரு கப்பலில் அந்த பட்டொளி வீசிட்டு அந்த கொடி பறக்கும்பொழுது என்னோட அஸ்தியை என்னை இப்போ எரிச்சிரு போல்டா சொல்கிறார். இவன் தான் கதாநாயகன். பாரதியார் சொன்னார், காலனே இங்கு வா, உன்னை ஒரு சிறு சிறு புல் போய் நசுக்குகின்றேன் என் காலால். காலனை பார்த்து பாரதியார் எப்படி வாத்தியார் கூப்பிடுவாங்க, இவ்வளோ பெரிய பையன் இருப்பான், இத்தினோண்டு வாத்தியார், எங்கே வாடாங்க குனி தவான்னு அடிப்பாங்க, இத்தினோண்டு வாத்தியார். அது போல தான் அவர் காலனை பார்த்து சொன்னார் பாரதியார். அதே போல இவர் சொல்கிறார், என்னை எரிச்சிரு, ஆனால் அந்த அஸ்தியை தயவு செய்து நம்ம நாட்டுக்கு போகும்பொழுது பட்டோலி மேலே வீசணும். அது ஒன்று தான் எனக்கு வேணும். நாஞ்சில் நாட்டு, எந்த நாஞ்சில் நாட்டில், இங்கே நிறைய நம்ம நாஞ்சில் நாட்டு வேளாளர்கள் நண்பர்கள் வந்திருக்காங்க. இந்த நாஞ்சில் நாட்டில் என்னுடைய அஸ்தியை தூவு கரமனாங்கிற ஒரு நதி இருக்குது, அந்த இடத்துல எங்கள் அம்மாவோட இது போட்டு காலனி, இது மட்டும்தான் எனக்கு வேணும், மற்றபடி நீ என்ன வேணால் பண்ணு. அதே ராணி ஜான்சி 1934 இறந்தார். 1934 முக்கியமான பாட்டு எல்லாரும் கேளுங்க. 32 வருஷம் அந்த அம்மா லெட்டர் எழுதிட்டு இருந்துச்சு நம்ம ஜவஹர்லால் நேருவுக்கு. 32 வருஷம் என்னை வந்து தயவுசெய்து இந்த அஸ்தியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு போட்டு கொடுங்கன்னு. கடைசியில் அவரும் வந்து இறந்துட்ட அப்புறம் 1966 இந்திரா காந்தி 65 வராங்க. முதல் பண்ண விஷயம் ஒரு போட்டு கொடுத்து இவர் வந்து இவரோட அஸ்தியை கொண்டு வந்து கொச்சினில் கொண்டு வந்து கரைச்சாங்க. என்னுடைய நூலில் முதல் சாப்டரில் அந்த அஸ்தியை கொண்டு வந்து கரைக்கிறத பற்றி நான் எழுதியிருந்தேன். அப்போ இருந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி அந்த நூலில் எழுதியிருப்பேன். அப்பேற்பட்ட மனிதன் கடைசி மூச்சு வரைக்கும் எனக்கு வேண்டியது இந்தியான்னு சொன்ன ஆள், அவரோட கடைசி மூச்சில் கூட நம்ம இந்தியா இது மாதிரி பல ஜெனரேஷன்ஸ், பல தலைமுறைகள் பசங்களும் ஷர்ட்டும் ட்ரௌசரும் ஷூஸும் போட்டுட்டு உட்காந்துட்டு ஒரு அரங்கத்தில் கேட்கணும், கல்லூரியில் படிக்கணும், தொழில்நுட்பம் பெறணும், வளரணும் நினச்சி நாட்டுக்காக உடைச்சாங்க பார்த்தீங்களா, இவர்கள் தான் நிஜமான வீரர்கள். ஸோ இவர்களை நம்ம என்றைக்கும் மறக்கவே கூடாது என்று சொல்லி செண்பகராமன் பிள்ளையோட பெரிய ஒரு வாழ்க்கையில் 5-6 சம்பவங்களை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இந்த சம்பவங்களை யாரும் மறக்கவே கூடாது. இல்லையா இருக்கா? ரைட். இங்க நின்று என்ன யோசிக்கிற? எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கிறேன். இப்படி எடுத்தா போச்சு.